தற்பொழுது வெளியான அண்மை செய்தி. மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடியில் 8 மணி நேரமாக தொடர்ந்து போராட்டம் நீடித்து வருகிறது. அண்மை செய்தியில் பார்த்து வருகிறோம். கப்பலூர் சுங்கச்சாவடியை அகற்றும் வரை போராட்டம் தொடரும் என போராட்டக்காரர்கள் கோஷமிட்டு வருகின்றனர். கப்பலூர் சுங்கச்சாவடியை அகற்றும் வரை போராட்டம் தொடரும் என போராட்டக்காரர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சுமார் 8 மணி நேரமாக போராட்டம் நீடித்து வருகிறது. அண்மை செய்தியில் பார்த்து வருகிறோம். கப்பலூர் சுங்கச்சாவடியில் உள்ள வாகனங்களுக்கு 50 விழுக்காடு கட்டணம் விதிப்பதை வாபஸ் வாங்க மறுத்ததால் போராட்டம் தொடர்ந்து 8 மணி நேரமாக நீடித்து வருகிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சல்மான் இணைகிறார். வணக்கம் சல்மான், விவரங்களை வழங்கலாம். மதுரை மாவட்டம் கப்பலூர் பகுதியில் திருமங்கலை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பகுதியில் தான் கடந்த 2012ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட சுங்கச்சாவடியானது தேசிய நெடுஞ்சாலைத்துறையின் கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் கடந்த 2012ஆம் ஆண்டு முதலே அந்த பகுதியில் சுங்கச்சாவடி அமைப்பதற்கு தொடர்ந்து பொதுமக்களும் திருமங்கலம் பகுதியைச் சேர்ந்த வணிகர்களும் அதே போன்று அந்த கப்பலூர் பகுதியில் இருக்கக்கூடிய சிப்காட் தொழில் நிறுவனத்தினரும் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். இந்த நிலையில் அவ்வப்போது மாவட்ட நிர்வாகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு உள்ளூர் வாகனங்களுக்கு மட்டும் கட்டணமின்றி செல்வதற்கான அனுமதியும் வழங்கப்பட்டு வந்தன. இந்த நிலையில் இன்று முதலாக உள்ளூர் வாகனங்களும் அந்த டோல்கேட்டை கடந்து செல்வதற்கு 50% கட்டணம் வசூலிக்கப்படும் என டோல்கேட் நிர்வாகமானது அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. இந்த நிலையில்தான் இந்த உள்ளூர் வாகனங்களுக்கு கட்டண விதிப்பை எதிர்த்து தொடர்ச்சியாக திருமங்கலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பல்வேறு பொதுமக்களும் சரி, வணிகர்களும் அதே போன்று வாகன ஓட்டிகளும் வாடகை வாகன ஓட்டுநர்களும் கூட அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். காலை முதலாக தற்பொழுது 8 மணி நேரத்தை கடந்தும் அந்த போராட்டமானது தொடர்ந்து நீடித்து வருகிறது. அந்த போராட்டத்தின் போது டோல்கேட் பகுதியில் முழுவதிலுமாக தடுப்புகள் வைத்து தடுக்கப்பட்டதோடு அந்த போக்குவரத்து முழுமையாக அந்த சாலைகளில் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய நபர்கள் டோல்கேட்டில் படுத்து உறங்கியும் அதே போன்று அந்த பகுதியிலேயே சமைத்தும் தங்களது போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக மதிய உணவு என்பது அந்த டோல்கேட்டிற்குள்ளே வைத்து அங்கே சமைத்து அங்கு உண்டு தற்பொழுது அந்த போராட்டத்தை மீண்டும் தொடர்ந்து வருகிறார்கள். அதே போன்று சேஜிபி இயந்திரத்தை கொண்டு வந்து அந்த டோல்கேட்டை இடிக்கும் போராட்டத்திலும் கூட ஈடுபட முயன்றனர். அப்போது காவல்துறையினர் அவர்களை தடுத்திருக்கிறார்கள். ஒருபுறம் முழுமையாக அந்த சாலைகளில் தூங்கியபடி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள், மறுபுறம் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மற்றொரு தரப்பினர் போராட்டத்தில் ஈடுபடுகிறார். இப்படியாக அந்த கப்பலூர் சுங்கச்சாவடி என்பது முழுமையான ஒரு போராட்ட களமாக கடந்த 8 மணி நேரமாக நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து அந்த பகுதியில் உள்ள பிரதான சாலையாக இருக்கக்கூடிய தூத்துக்குடி பைபாஸ் தேசிய நெடுஞ்சாலை முழுவதிலுமாக முடங்கி அந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. ஆனாலும் கூட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட நிலையில் தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் அவர்களுடைய எந்தவித பதிலும் அளிக்காத நிலையில்தான் தற்போது வரைக்குமாக அந்த போராட்டமானது நீடித்து வருகிறது. இந்த நிலையில் கள்ளிக்குடி, கல்லுப்பட்டி அதே போன்று பல்வேறு சுற்றுவட்டார பகுதியில் உள்ள கிராமத்தினரும் கூட தற்பொழுது அந்த போராட்டத்திற்கு வருகை தர தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் அதிக அளவிற்கு போராட்டக்காரர்கள் வர தொடங்கி இருக்கிறார்கள். இதனால் அந்த பகுதியில் ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டு காவல்துறையினரும் குவித்து வைக்கப்பட்டிருக்கின்றனர் மாலதி. அதே போன்று அந்த பகுதி கப்பலூர் சுற்றி வட்டார கிராம பகுதி வழியாகவும் அந்த சாலைகளில் செல்லக்கூடாது என சுங்கச்சாவடி நிர்வாகமானது தடுத்து வைத்திருப்பதாக தொடர்ந்து குற்றச்சாட்டு வருகிறது மாலதி. சல்மான், போராட்டம் தொடர்பான தற்போதைய நிலவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.